திவினேஷ் அவர்கள் அவங்களோட ஊர் மக்களுக்கு பிரம்மாண்டமான விருந்து ஒண்ணு வச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கவர் தான் திவினேஷ். இந்த சீசனோட டைட்டில வின் பண்ணி எல்லாரோட மனசுலயுமே இடம் பிடிச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட அவருக்கு ரூ. 10,00,000 பரிசு தொகையா கொடுக்கப்பட்டிருந்துச்சு. திவினேஷ் அவர்களோட வெற்றியை அவங்களோட ஊர் மக்கள் தன்னோட வெற்றி மாதிரி ரொம்பவே சூப்பரா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில திவினேஷ் அவரோட சொந்த ஊருக்கு போயிருந்தாரு. அப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அண்ட் தாராதப்பட்டெல்லாம் வச்சு அவருக்கு சால்வெல்லாம் போட்டு அந்த ஊரே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. கிஃப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அப்படிப்பட்ட ஊருக்கு அவர் திருப்பி ஏதாவது பண்ணணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு காசை வச்சு அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்துட்டு இலவசமாக பிரம்மாண்டமான விருந்து ஒன்று போடலாம், கறி விருந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் உடனடியாக அவங்க அந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சுருக்காங்க. ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு பரிசு தொகையை வின் பண்ணியிருக்காரு. இதை நம்ம முதல்ல பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு முடிவெடுத்து பிரம்மாண்டமான கறிவிருந்து ஒன்று சமீபத்தில் அவங்க வச்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 300லேருந்து 500-600 பேர் பக்கம் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு விருந்து வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் போயிட்டு இலவசமாக சாப்பிட்ற மாதிரியும் அந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திவினேஷ் அவர்கள் ரொம்ப ஒரு சின்ன பையன். அவருக்கு வந்துட்டு இந்த அளவுக்கான ஒரு மெச்சூர் இல்லைனாலுமே அவங்களோட அப்பா அம்மா இதை வேற எந்த விதமாக வேணால் பயன்படுத்திக்கலாம். பட் முதல் செலவு எல்லாருக்கும் வயிறு நிறைகிற மாதிரி சாப்பாடு போடலாம் அப்படின்னு பண்ணியிருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லணும். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடு வாங்கலாம் அப்படிம்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த வண்டி ஏதாவது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருப்பாங்க. அதையும் தாண்டி இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு வெளிநாட்டுக்கு ஏதாவது போவாங்க, இல்லை கோயில்களுக்கு ஏதாவது போவாங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமுமே பண்ணாமல் அவருக்கு கிடைச்ச காசை வச்சு முதல்ல எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டது அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சமீபத்தில் சுதா குங்குரா அவர்கள் இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு இன்டர்வியூவில் சிவகார்த்திகேயன் அவர்களோட பராசக்தி படத்தை பற்றியும் அந்த படம் பேசும் முக்கியமான விஷயங்களை பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பராசக்தி படம் வெளியானதுலேருந்தே, அதாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய பேர் வந்து இது இந்திய எதிர்ப்பு பற்றினது, ஏராளமான முக்கியமான விஷயங்கள் பேசுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் இது அந்த மாதிரியான படம் கிடையாது. ஒரு முக்கியமான விஷயத்த பேசுகிறோம், சமூகத்தில் முக்கியமான விஷயமா அது இருக்குது, அதை நாங்கள் கண்டிப்பாக பேசுகிறோம். பட் இந்திய எதிர்ப்பு அப்படின்னு பொதுவாக சொல்ல முடியாது. எல்லாருமே பார்க்குற மாதிரியான படம் தான் இது. அண்ட் இப்போதைக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் இதற்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த மதராசி படத்தோட ஷூட்டுக்காக ஒரு 30 நாள் வந்துட்டு அங்கே போயிருக்காரு, இலங்கை போயிருக்காரு. அது முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஷூட் இருக்கு. எங்களோட படத்துக்கு, அதாவது பராசக்திக்கு இன்னும் 40 நாள் ஷூட் இருக்கு. அது முடிச்ச கையோட அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சிவகார்த்திகேயனோட இந்த ஒரு பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்களோட பிஸ்னஸ்க்காக பேசப்பட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.